வாழ்க்கை வளம் பெறதுக்கு வரலட்சுமி விரதம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாவே இருந்தது. எல்லாருக்கும் தாம்பூலம் குடுக்குறது எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம், அம்மாவும் வீட்ல பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. அதனால அங்கேயும் போயிட்டு, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க கிட்ட தாம்பூலம் வாங்கிட்டேன். எனக்கு கிடைச்ச முதல் தாம்பூலம் பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட இருந்து தான் கிடைச்சது. அம்மா வீட்ல இருக்க வரலட்சுமி அம்பாள் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் முகத்தோட அழகா காட்சி தந்தாங்க. அம்மா வந்து ஒரு சிம்பிளா கூட நல்லா நீட்டா அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருந்தது. உங்கள்ல எத்தன பேருக்கு நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மாவும் நானும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தான் அம்மாவ வீட்டுக்கு அழைச்சிருந்தோம். அதனால சனிக்கிழமை தான் புனர்பூஜை செய்ய வேண்டியது இருந்தது. அதனால பூஜையும் வந்து சிறப்பா முடிச்சிருந்தோம். அத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நெறைய சிஸ்டர் என்கிட்ட தாம்பூலம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப அதிகமாவே கேட்டிருந்தனால, என்னோட சத்துக்கு மீறி வந்து நெறைய கேட்டதுனால, என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எல்லாருக்கும் குடுக்குறேன்.